இன்னைக்கு சனிக்கிழமை பனையூரான் வெளியே வந்து கண்டென்ட் கொடுக்க போற நாள். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. பார், முழுசா பைத்தியமாகிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்களை பார். அவர் அணில் கூட்டம் சொல்றாருல, நாங்க அணிலுக்கு கூட்டம் இல்ல. ஐயா பைத்தியங்க. குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. ஐயோ தற்கூரி விஜய்னா பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்க. யார் நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. நினைச்சா எனக்கு ஒரு பக்கம் அழுகையும் வருது. உண்மையிலேங்க தயவு செஞ்சு வெளியே எங்கிட்ட சொல்லிடாதீங்க நான் தாவேக்கால இருக்கேன்னு. சத்தியமா சொல்றேன், வெளில போய் சொன்னீச்சுக்குவேன் தாவேக்கால இருக்கேன்னு. என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல. உட்காரா மச்சான். ரேபிடோ புக் பண்ணி போயிரேன். உட்காரா. ரேபிடோ புக் பண்ணி போயிரேன். நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாத. பைத்தியம் பைத்தியம். வணக்கம். இந்த வீடியோல என்ன அப்படியேவா கேட்டான்? ஆமா, இன்னும் அசிங்க அசிங்கமா கேட்டான். நான் தான் கேட்காத மாதிரி வந்துட்டேன். சர்வாதிகாரி. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. தளபதி மட்டுமே எங்க தளபதி கொண்டாடுவாங்க. எங்க தளபதி ஒரு சாமி எங்களுக்கு. சவுண்ட் எல்லாம் ஓகேவாப்பா? சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? டிவிகேன்னு சொன்னாலே பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. நமக்கு இவ்வளவு பேர் வந்ததே பெருசு தெரியுமா? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். காலாண்டு பரீட்சைன்னு ஸ்கூல் பசங்க யாரும் வரல. தற்கூரின்னு அஜித் ஃபேன்ஸ் கலாய்க்கிறாங்கன்னு காலேஜ் பசங்களும் வரல. மிச்சம் இருந்த பைத்தியத்தை இங்க கூட்டி வச்சிருக்கேன். பேச ஒன்னு காட்டணும். கூட்டம் வந்து எதிர்பார்த்த அளவை விட கம்மியா தான் இருக்கு. இன்னும் முழுமையாக கூட்டம் கூடல. திருச்சியோட ஒப்பிடும் போது இது அதுல பாதி கூட இல்ல, 1/3 பங்கு கூட இல்லாத அளவுக்கு தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. பெரிய அளவு கூட்டமானது இங்க இல்லாத காரணத்தினால் காவல்துறையினருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது தீர்வு கிடைத்தது போல இருக்கிறது. என்ன இது? ஓ வண்டி சுருங்கிட்டே இருக்கு. தருத்திரம் பிடிச்சவனே. ஏண்டா ஒரு பீடிக்காக கால்ல இருந்து நிக்கிறது இல்லாம கொட்டாய் விடுற தும்முற எப்படா கடை உருப்படும்? மொத்தம் இப்பதான் சொல்லிட்டு போனேன். கெஞ்சி கெதறி ஹைகோர்ட்ல செருப்படி வாங்கி தண்டம் கட்டி பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேன்டா. அதுல மண்ணல்லி போட்டாங்களா?
என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடி தம்பின்னு காமிக்கிறேன், வெக்கமா இல்ல? இதுக்கு நீ ஸ்வீட் வேற கொண்டாடிக்கிற, இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது, அழுகணும், வெக்கப்படணும். இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? எங்க பாப்போம். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. எப்ப ஆடியோ லான்ச் பண்ணி வச்சிருக்கான் பா இவன். வேலாயுதம் குப்பை படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். கொஞ்சம் டீப்பா பாப்போம். ரத்தமே என் அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. என்னடா இது? ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள், பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். தாய் பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? பிளாஸ்டிக் ஓபன். இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சேவை தண்டிப்பதற்கான ஒரு விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். உங்க வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி. தம்பி 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 இங்க வாப்பா. இல்ல சார், நான் வாங்க வா சொல்றேன். இந்திய மீனவன் என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது உண்டா? இல்லை. தமிழ் மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான். ஏண்டா காளையா, ஏதோ சபையில பேசணுங்கிறதுக்காகவே பேசுற, அதுக்காக அவன் பேசுனதே திருப்பி பேசுவியா? கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து மண் அரிப்பு. முருகேஷா, கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்கலத்திற்கு, திருவாரூர்லயும் அதிகமா பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. நம்ம இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த டூர் பிளான் சும்மா கலக்குறான்டா. நம்ம இந்த டூர் பிளான் அங்கிட்டு போய் பண்ற நாங்க தான் கிடைச்சோமா? 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலயே அந்த பவர் கட்டு இடத்துல இருந்த என்ன செருப்பால அடிங்க. எந்திரச்சண்ட உண்மைக்கு செருப்பால அடிச்சிருவாங்க. தாவேகாவோட மாவட்ட செயலாளர் அங்க மின்சாரத்தை துண்டிங்க அவன் மனு கொடுத்திருக்காரு. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா விஜய் நான் வந்தா மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க, இது அடக்குமுறை இல்லையா அப்படிங்கிறாரு. முதல்ல மூஞ்சில் இருக்க எச்சத்தோட கண்ணில் வச்சு அழுகுற மாதிரி நடிக்கிறேன். மூடிக்கின பூசணியா சுத்து. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மைக் ஒயர் என்ன சென்னையில இருக்குது? அவர் விஜய் நிக்கக்கூடிய அதே பேருந்தோட உள்ளதான் எல்லா செட்டப்பும் இருக்கும். அளவுக்கு விவரம் எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல போட்டு பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா? பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான். கையை இவ்வளவுதான் தூக்கணுமா? எல்லாம் ஒண்ணு எழுதலைங்க. நல்லா பண்றா. கேட்டுட்டு இருக்கல. மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம் போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா?
பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு தலை வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, கையில வெளியில காட்டக்கூடாது, நீங்க வந்து மூஞ்ச காட்டக்கூடாது இல்ல ரோட் ஷோ போடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா வெளியில தலையை காட்டக்கூடாதுன்னு சொன்னது யாரு? போற போக்குல அடிச்சு விடக்கூடாது. என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? ஜன்னல்ல மூடுனது யாரு? விஜய் தான் மூடினாரு. சரி, செய்தி வரக்கூடாதுன்றீங்களா? மேல ஏறவங்க நீங்க தான் தூக்கி போட்டீங்க. யாரு? நீங்க தான் தாவேகா பவுன்சர் தான் தூக்கி போட்டாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. திமுக அடக்குமுறை என் மேல ஏவுதுன்னா திமுக என்ன கண்டு பயப்படுது. ஏன்னா அந்த களத்துல போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறத்தனமான அரசியல் பண்றாரு. நானும் எத்தனையோ அரசியல் கட்சியை ட்ரோல் பண்றேன்டா, ஆனா உன்னை மாறி சொல்லி பாத்துக்கிறடா அப்பா. மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்த ரசிகன் கிட்டயே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்குங்க, ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், 2026ல ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, மக்களை சுரண்டி பிளாக் டிக்கெட் லாட்டரி பணத்துல கட்சி நடத்துற நானா? நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு ஏப்போர் சீட் தற்குறி, இவனும் ஒரு துண்டு சீட்டு தற்குறி. நீயும் ஒரு கொள்ளைக்காரன், இவனும் ஒரு திருட்டு பைய. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆளுக்கு ஒரு செல்வி எடுத்துட்டு கலைஞ்சு போறாங்க. அப்ப யாரும் என் பேச்ச கேட்க வரலையா? அது என்னப்பா சனிக்கிழமை உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. மச்சான், உன் பொழப்ப எப்படா நான் கெடுப்பேன்? இப்ப மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னங்கய்யா என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. என்னால் முடியவில்லையே. என்னடா பொத்து பொத்து விழுறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம் விழுந்து கிடக்குறாங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு.